கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. சக்கர கையம் தடங்கண்ணால் மலர விழித்து ஒக்கலை மேல் இருந்து உன்னையே சுட்டி காட்டுங்கான் தக்கதறிதியேல் சந்திரா சலம் செய்யாதே மக்கள் பெறாத மலடன் அல்லையேல் வா கண்டாகாயி. இங்க கண்ணன் எப்பேற்பட்டவன் கையில முறுக்கு மாதிரி வச்சுருக்கானா. எல்லாரும் முறுக்குன்னு நினைச்சுருக்கா, கடைசியில அது சுதர்சனமா. சக்கை சாதாரண குழந்தைதானே முறுக்கு வச்சுருக்கோம். கண்ணன் ஆச்சே, கண்ணன் கையில ஒரு சக்கரம் வச்சுருக்கிறான். சக்கர கையன் ஏன்னா அவனுக்கு விளையாட்டு சாமா. யாராவது அசுரால் வந்தா தான் அது ஆயுதம். பாக்கி சமயங்கள்லாம் அது ஆபரணம். எது எதெல்லாம் ஆயுதமோ அது எதெல்லாம் பெருமாளுக்கு ஆபரணம். சங்கு சக்கரம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தா அச்சோ ஒருவர் அழகியவாங்கிறா. சார்கம் கையில இருந்ததானால் சார்கமே ஒரு அழகு அவனுக்கு. நந்தகம் இடுப்புல கத்தி சொல்லிட்டு இருந்தா அதுவே ஒரு அழகு. பஞ்சாயுதங்களும் அவனுக்கு அழகுதானே. அது உபயோகப்படுத்தும் பொழுதுதானே ஆயுதம். பஞ்சாயுதங்களை உபயோகப்படுத்துறாப்புல உலகத்துல நேராது. அதுக்குன்னு பிறந்து வரணும். ஹிரண்யன் ராவணன்னு பிறந்து வரணும். பாக்கி அது எல்லாத்தையும் சுமந்துன்னு இருக்க வேண்டியதா. அதுக்கு அதை ஆளுக்கு தக்க ஆயுதம் தானே போடலாம். அதை உபயோகப்படுத்துறாப்புல பிறந்து வந்தா தானே. அதனால ஆள் கிடையாது, எப்பொழுதும் ஆபரணமாவே இருக்கும். குழந்தையா வந்த பிறகு இப்பொழுது கண்ணன் குழந்தையா வந்துட்டானே நாள் அதே ஆயுதங்கள் இப்பவும் உண்டு. ஆனா அவைகளாம் இப்ப விளையாட்டு சாமானா போயிடுதான். எல்லாம் விளையாட்டு சாமானா இருக்கு. ஊதல் வேணும் இல்லையா, அந்த சங்கமே ஊதலா போயிடுத்து. கிலுகிலுப்ப வேணுமே கதையே கிலுகிலுப்பையா போயிடுத்து. சக்கரமே காத்தாடியா போயிடுத்து. இந்த விளையாட்டு சாமான்களா போயிடுத்து. அது சக்கர கையன் தடங்கண்ணால் மலர விழித்து, விசாலமான தன்னுடைய கண்களால் அழகாக விழித்து, ஒக்கலை மேல் இருந்து, ஒரு காலத்துல பரமபதத்துல அனந்தாசனத்துல வீற்றிருந்தவன் இப்பொழுது ஏன் இடுப்புல வீற்றிருக்கிறாங்கிறான். ஒக்கலைனா இடுப்புன்னு அர்த்தம். இடுப்புல உட்கார்ந்து கொண்டு உன்னையே சுட்டி காட்டுங்காகான். நெலா நெலான்னு தன்னுடைய சுண்டு சிறு விரலாலே நிலாவை காட்டி அழைக்கிறான். இப்படி அழைக்கும் பொழுது நீ வரணும் இங்கே அப்படிங்கிறதானே தக்கது. உன்னை கூப்பிடும் பொழுது வராம இருக்கலாமா? குழந்தைன்னாலும் வரணும், சர்வேஸ்வரன் என்றாலும் வரணும். சர்வேஸ்வரன் கூப்பிட்டாலும் வரணும். ஒரு குழந்தை கூப்பிடுறான், ஐயோ குழந்தை கூப்பிடுறது அப்படின்னு வரமாட்டானா அவத்தான். தக்கது அரிதியே கேள் சந்திரா, நீ சலம் செய்யாதே. சலம்னா கபடம். நீ கவிடு செய்யாதே. என்ன கவிடுனாள்? மஞ்சுனா மேகம். மேகத்துல மறையிறதும் அப்புறம் எட்டி பார்க்கறதும். கண்ணன் தான் இட்டாச்சு காட்டுறானா, நீ ஒரு இட்டாச்சு காட்டுறியே. அந்த சத்து மேகத்துல மறையிறது அந்த சந்திரன். அப்புறம் பட்டணி எட்டி காட்டுறது, எட்டி பார்க்கிறது, மறுபடியும் மறையிறது, மறுபடியும் எட்டி பார்க்கிறது. சலம் செய்யாதே. இப்படி அழைக்கும்போது ஒரு குழந்தை அழைச்சா குழந்தையினுடைய அருமை தெரியாது போயிடுமா? மலடியா இருந்தா அந்த குழந்தையினுடைய அருமை, குழந்தையினுடைய சுகம் தெரியாதபடி போயிடும். ஆனால் நீ ஒரு மலடன் இல்லையே. குழந்தைக்கு கௌரவம் குழந்தைய பெத்தவாளுக்கு தானே தெரியும். அதனால ஓடி வாங்க. மக்கள் பெறாத மலடன் அல்ல ஏல்வா கண்டாயி. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.